of PDE la eliminating the arbitrary constants க்கு அடுத்தால eliminating the arbitrary functions. அப்போ functions எப்படி eliminate பண்ணி PDE ஃபார்ம் ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா PDE கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஆன்லைன் பேட்சில் ஆன்லைன் கிளாஸு கம்ப்ளீட்டு கோர்ஸு டெஸ்ட் பேட்ச் MCQs பேட்ச் லைவ் செஷன் பேட்ச் எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். PDE ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். PGTRBயை கிராக் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் தொடர்ந்து உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்க இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. z equal to f of x square plus y square. அதாவது நம்ம ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதுல இந்த f இருக்க கூடாது. eliminating the arbitrary functions. arbitrary functions இல்லாம நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். இதுல நம்மளுக்கு p is equal to dou z by dou x, q is equal to dou z by dou y. இது எல்லாமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? PQR இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த யூஷுவல் நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இதுலையும் என்ன செய்ய போறோம், போட போறோம். அந்த யூஷுவல் நோட்டேஷன்ஸ் நம்மளுக்கு இதுல எங்கேயுமே மாறவே செய்யாது. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மொத்தத்துக்கும் இதே தான். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மொத்தத்துக்கும் இதே தான் இருக்கும். PQ R நம்மளுக்கு என்ன வரும், dou square z by dou x square PQR. S dou square z by dou x dou y. இதே தான் dou square z by dou y dou x க்கும் அதே தான் வரும். அதே மாதிரி P is equal to dou square z by dou y square. சரியா? இந்த நோட்டேஷன்ஸ் நம்ம as usual எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய அதே தான், அதுல சேஞ்சே கிடையாது. சரியா? இப்போ நம்ம இதே நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ன செய்ய போறோம், இந்த எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ண போறோம். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே PDEல எந்த ஆத்தர் எடுத்தாலும் இதுதான் கான்ஸ்டன்டா நோட்டேஷன்ஸ் இருக்கும். இதுல பாருங்க, dou z by ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன். dou z by dou x equal to f dash of x square plus y square into x square க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 2x. இது என்னது ஆக்சுவலா p is equal to f dash of x square plus y square. இங்க 2x. So f dash of x square plus y square equal to p by 2x. சரியா? equal to என்னது p by 2x. அடுத்தது dou z by dou y கண்டுபிடிப்போம். அதே ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம், dou z by dou y கண்டுபிடிப்போம். dou z by dou y கண்டுபிடிச்சீங்கன்னா f dash of x square plus y square into என்னது 2y. இது ஆக்சுவலா என்னது நம்மளுடைய q. அப்போ q by 2y equal to நம்மளுக்கு என்ன வந்துரும், f dash of x square plus y square. So f dash of x square plus y square equal to நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, p by 2x இருக்கு, இங்க என்ன இருக்கு, q by 2y இருக்கு. அப்ப ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். Therefore p by 2x equal to q by 2y. இப்ப 2 will get cancel. py equal to என்னது qx. அப்ப py minus qx equal to 0. This is the equation of என்னது, equation of PDE. இதுதான் நம்ம f இல்லாம ஒரு ஈக்குவேஷனை நம்ம இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்திலையும் நம்ம என்ன செய்ய போறோம், f எலிமினேட் பண்ணி அடுத்தடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, z equal to செகண்ட் ப்ராப்ளம். அதே மாதிரி நான் dou z by dou x கண்டுபிடிக்கிறேன். equal to 1 plus f dash of xy. சரியா? இந்த y டிஃபரன்ஷியேஷன் 0 ஆயிடும். இதுக்கு f dash of xy. அதுக்கப்புறம் இந்த xy க்கு டிஃபரன்ஷியேஷன் போடணும். x க்கு என்னது நம்மளுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1. சரியா? அப்போ p இந்த -1 இங்க கொண்டு வந்து +1 இங்க கொண்டு வந்து p minus 1 is equal to f dash of xy. அதே மாதிரி dou z by dou y கண்டுபிடிங்க. இதுல dou z by dou y equal to 1 plus f dash of xy. இதுல x க்கு டிஃபரன்ஷியேஷன் இதுல
xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1 அப்ப y அப்படியே இருக்கும் அப்ப இங்கேயும் நமக்கு என்ன செய்யும் y இருக்கும் சோ இதுல இருந்து நம்ம f dash of xy is equal to நம்ம என்ன போட்டுறலாம் p minus 1 by y இங்கேயும் f dash of xy y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 x அப்படி கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்போ f dash of xy into x equal to q minus 1 so f dash of xy equal to நமக்கு என்ன வந்துரும் q minus 1 by x q minus 1 by x இந்த ஒரு f dash இந்த ஒரு f dash ரெண்டே ஈக்குவேட் பண்ணலாமா அப்ப p minus 1 by y equal to q minus 1 by x so xp minus x equal to yq minus y so px minus qy equal to y minus x இதுதான் என்னது நம்மளுடைய partial differential equation after eliminating the function f eliminate பண்ண பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய function இதுதான் அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க x plus y செய்யறோம் இல்லையா அடுத்தது p is equal to dou z by dou x p is equal to f dash of y by x அதுக்கப்புறம் the y by x க்கு டிஃபரன்ஷியேஷன் போடணும் y constant 1 by x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது minus 1 by x square அப்ப minus y by x square so minus x square p by y equal to f dash of y by x அடுத்தது நான் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன் அதே ஃபங்க்ஷனை f dash of y by x into y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 கான்ஸ்டன்ட் x அப்படியே இருக்கும் அப்போ qx equal to f dash of y by x so f dash of y by x இங்கேயும் கண்டுபிடிச்சிட்டோமா ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா அப்போ qx equal to minus x square p by y so ஒரு x cancel ஆயிடும் qy plus px equal to 0 qy plus px equal to என்னது 0 சரிதானா இது ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க z equal to fourth one z equal to f of xy by z equal to f of அப்போ p is equal to dou z by dou x கண்டுபிடிக்கிறேன் f dash of xy by z into முதல்ல x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 அப்போ y by z அப்படி இருக்கும் y by z அப்படியே இருக்கும் plus அடுத்தது xy அப்படியே இருக்கும் இந்த 1 by z க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது minus 1 by z square into dou z by dou x minus 1 by z square into dou z by dou x z எங்க இருந்தாலும் நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி x வச்சு பண்றோம்னா dou z by dou x y வச்சு பண்றோம்னா dou z by dou y கட்டாயமா என்ன செய்யணும் போடணும் அப்ப f dash of xy by z போட்டுட்டு இந்த x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 y by z கான்ஸ்டன்ட்டா இருக்கு அடுத்தது xy அப்படியே வச்சிட்டு z டிஃபரன்ஷியேட் பண்றோம் y வந்து எப்பவுமே கான்ஸ்டன்ட் தான் நம்ம x வச்சு பண்றதுனால அப்ப xy வச்சிட்டு 1 by z க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா minus 1 by z square அதுக்கப்புறம் இந்த z க்கு டிஃபரன்ஷியேஷன் dou z by dou x தான் என்னது நமக்கு p சரியா அப்ப என்ன வருதுன்னு பாருங்க f dash of xy by z into z square LCM எடுத்துக்கோங்க z square LCM எடுத்தாச்சுனா இங்க இது ஒரு z கொண்டு மல்டிப்ளை பண்ணிரலாமா yz minus xyp yz minus xyp so f dash of xy by z equal to pz square by yz minus xyp இதே மாதிரி நம்ம q கண்டுபிடிப்போம் q கண்டுபிடிச்சா அதே மாதிரி f dash of xy by z அதுக்கு அப்புறம் இந்த உள்ள உள்ளதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனும் உள்ள உள்ளதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நான் y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்ப x by z கான்ஸ்டன்ட் y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1
பிளஸ் அடுத்தது xy வச்சுட்டு இந்த 1/z க்கு டிஃபரன்ஷியேட் பண்றேன் minus 1/z square into dou z by dou y. dou z by dou y நான் என்னன்னு போட்டிருக்கேன் q. அதே தான், வேற வித்தியாசமே கிடையாது, சிமிலர்லி போட்டிருக்கேன் அவ்வளவுதான். அப்ப f dash of xy by z into இங்க z square LCM எடுத்துக்கோங்க. அப்ப xz minus xyq, xz minus xyq. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு f dash of xy by z என்ன வரும்? z square q, z square சரிதானா? z square q by xz minus xyq, z square q minus xz minus xyq. சரியா? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு f dash கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ ஒரு f dash கிடைச்சிருக்கு. ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம்? ஈக்குவேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போறோம். அவ்வளவுதான். pz square by yz minus xyp equal to qz square by xz minus xyq. ரைட்டா? xyq. z square ரெண்டையும் கேன்சல் ஆயிருமா? ரெண்டு பக்கமே z square கேன்சல் ஆயிரும். இனிமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. pxz minus xypq equal to qyz minus xyz. இது xyp இல்லையா? yz minus xyp. So xypq. Correct தானே? qxyz minus xypq. So xypq will get cancel. ஒரு அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. pxz equal to qyz. So z will also get cancel. px equal to qy. எவ்வளோ பெரிய ப்ராப்ளமா தெரிஞ்சது. நம்மளுக்கு ஆன்சர் ஆனா எவ்வளோ சிம்பிளா அழகா வந்திருக்குன்னு பாருங்க. அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. Next வந்து z equal to xy plus f of x square plus y square plus z square. z equal to அப்ப dou z by dou x p கண்டுபிடிக்கிறேன். dou z by dou x p is equal to fifth one. z equal to xy அப்ப y plus f dash of x square plus y square plus z square into 2x plus 2z into p. dou z by dou x. 2z into dou z by dou x. So, இது என்னது நம்மளுக்கு p யா? அப்ப p minus y equal to 2 into x plus zp into f dash of x square plus y square plus z square. So, நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த y இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு 2 அவுட் சைடு எடுத்திருக்கேன். 2 into x plus zp. So, f dash of x square plus y square plus z square equal to p minus y by 2 into x plus zp. சரியா? x plus zp. அடுத்தது பாருங்க next. அது இது q கண்டுபிடிங்க. q is equal to x plus f dash of x square plus y square plus z square into 2y plus 2zq plus 2y plus 2zq. So q minus x equal to 2 into y plus zq into f dash of x square plus y square plus z square. So f dash of x square plus y square plus z square equal to q minus x by 2 into y plus zq. y plus zq. இப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுவோமா? அப்ப p minus y by 2 into x plus zp equal to q minus x by 2 into y plus zq. சரியா? 2 will get cancel. Cross multiply பண்ணி simplify பண்ணிக்கலாம். Cross multiply பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க.
என்ன வரும் py minus yzq equal to qx minus xzp minus xzp. சரினா இதான் நம்மளுடைய ஆன்சர். அப்ப py minus qx equal to yzq minus xzp minus xzp. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இதை இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெக்குலியரான மெத்தடு. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, z equal phi of x square plus y square plus z square comma x plus y plus z equal to 0 கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்கு? phi of, அதாவது ஒரு ஈக்குவேஷன் வந்து phi of u comma v equal to 0 இந்த ஃபார்மேட்ல இருந்தா நம்மளுக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எலிமினேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா dou u by dou x dou v by dou x dou u by dou y dou v by dou y equal to என்னது 0. அப்போ இதுல u என்ன v என்னன்னு எடுத்துக்கோங்க. u equal to x square plus y square plus z square. v is equal to என்னது x plus y plus z. அப்போ dou u by dou x என்னது dou u by dou x equal to 2x plus 2z into p. சரியா? dou u by dou y என்னது dou u by dou y 2y plus 2zq. அதே மாதிரி இங்க dou v by dou x கண்டுபிடிங்க 1 plus p. dou v by dou y கண்டுபிடிங்க 1 plus q. சரியா? இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். dou u by dou x எவ்வளவு 2 into x plus zp. dou v by dou x எவ்வளவு 1 plus p. இங்க 2 into y plus zq. இங்க 1 plus q equal to என்னது c equal to c. சரியா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 2 த்ரோட்ட கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா x plus zp into 1 plus q equal to minus 1 plus p into y plus zq equal to 0. 2 கேன்சல் பண்ணியிருக்கேன், வலது பக்கம் 0 இருக்கனால மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. x plus zp plus xq plus zpq minus y minus py y minus py minus zq minus zpq equal to 0. So zpq will get cancelled. zpq will get cancelled. மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. மிச்சம் என்ன இருக்கு? z காமன் எடுத்தீங்கன்னா p minus q இருக்கு. இந்த ஒரு z இந்த ஒரு pq இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து xq py இருக்கும். z into p minus q. அதே மாதிரி p minus q எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? y காமன் எடுத்தோம்னா இல்ல. சோ இது ஆன்சர். இந்த மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. that will be your answer. சரியா? இல்ல z pq மட்டும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? கேன்சல் ஆயிருக்கு. இதை வேணா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம முதல்ல p காமன் எடுப்போம். ஏதாவது p காமன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். p காமன் எடுத்தீங்கன்னா இங்க z இருக்கு, இங்க p ல வந்து மைனஸ் y இருக்கு. பிளஸ் அடுத்து q காமன் எடுத்தீங்கன்னா x மைனஸ் z. அடுத்து மிச்சம் என்ன இருக்கு? பிளஸ் x மைனஸ் y ஈக்குவல் டு 0. சரிதானா? இதுதான் என்னது நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஒரு நல்ல லுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்படி போடலை முந்தின ஸ்டெப்லேயே நிப்பாட்டினா கூட என்ன கிடையாது, தப்பு கிடையாது. சரிதானா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. பவர் போயிடுச்சு. இதில் நான் 9ம் 10ம் போடுறேன். ஒரு 9th 10th இதே மாடல். அந்த மாடலை ஃபர்ஸ்ட் போட்டுறேன், அதுக்கு பிறகு மீதி உள்ளதை போடுவோம். 9th 10th எடுத்துக்கோங்க. 9th எடுத்துக்கிட்டீங்கன்னா u is equal to z square minus 6y. அப்போ dou u by dou x equal to 2zp minus y. dou u by dou y
equal to நான் 9th sum போட்டுட்டு இருக்கேன் இப்ப dou u by dou y equal to 2zq minus x. v என்னன்னு பாத்துக்கோங்க. v is equal to x by z. அப்ப dou v by dou x வந்து 1 by z plus x into இந்த z க்கு differentiation minus 1 by z square into p. அப்போ இது என்ன வருதுன்னா z கூட நீங்க எடுக்கலாம். LCM எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நல்லதுதான். இல்லைன்னா 1 by z minus px by z square. Throughout a full z போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் இங்க z minus px by z square. z minus px by z square. அடுத்து dou v by dou y போட்டீங்கன்னா dou v by dou y x constant minus 1 by z square into dou z by dou y. அப்ப இது என்ன வரும் நம்மளுக்கு minus qx by z square. minus qx by z square. இப்ப இந்த டிட்டர்மினன்ட்ல போட்டுக்கோங்க. டிட்டர்மினன்ட்ல போட்டீங்கன்னா 2zp minus y இங்க z minus px by z square இங்க 2zq minus x qx by z square equal to என்னது 0 equal to 0. சரியா? அப்போ 2zp minus y into qx minus z square minus 2zq minus x into z minus px by z square equal to நம்மளுக்கு என்னது 0 equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேண்டாம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. நான் வேணா ஆன்சர் சொல்றேன், எழுதிக்கோங்க. ஆன்சரை சொல்றேன், அந்த ஆன்சர் வருதா அப்படின்னு நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கலாம். x square p minus x square p minus xy minus 2z square into q equal to xz. இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்திடலாம், ரொம்ப ஈஸியா உங்களுக்கு என்ன அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நம்ம ஒரு 9th ப்ராப்ளம் போட்டோமா, 10th ப்ராப்ளம் அதே மாடல், அதே 10th ப்ராப்ளம் போடுவோம். u is equal to z minus xy, v is equal to x square plus y square. அப்ப dou u by dou x equal to z க்கு differentiation அது p minus y. dou u by dou y equal to q minus x. இங்க dou v by dou x equal to 2x. dou v by dou y equal to 2y. சரியா? டிட்டர்மினன்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். p minus y 2x q minus x 2y equal to என்னது 0. சரியா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2y into p minus y minus 2x into q minus x equal to என்னது 0. 2 வந்து நம்மளுக்கு என்ன செய்றோம், கேன்சல் ஆயிடும். அப்ப py minus y square minus qx plus x square equal to 0. So x square minus y square equal to qx minus py. இதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ நம்ம இந்த மாடல்ல உள்ள எல்லா ப்ராப்ளமே என்ன செய்துட்டோம், போட்டுட்டோம். phi of u, இது இந்த மாடல்ல வந்தா நம்ம ஈஸியா நம்ம என்ன செய்திடலாம், போட்டுடலாம். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இனி 7 8 மட்டும் இருக்கு. 7th 8 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செவன்த் பாருங்க. z equal to f of sin x plus cos y இல்லையா? அப்போ p is equal to f dash of sin x plus cos y into sin x க்கு differentiation என்னது, cos x. so f dash equal to நம்மளுக்கு என்ன வரும், p by cos x. அதே மாதிரி q is equal to f dash of sin x plus cos y.
the cos y க்கு differentiation அது minus sin y. சரியா? So f dash equal to நம்மளுக்கு என்ன வரும்? minus q by sin y. அப்போ answer என்ன? p by cos x equal to minus q by sin y. So p sin y equal to minus q cos x. So p sin y plus q cos x equal to 0. இதுதான் என்னது நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். சரியா? அடுத்து 8th ஒன் பார்க்கலாமா? இந்த மாதிரி எக்ஸசைஸ்ல உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. தெரியலன்னா கேளுங்க, கட்டாயமா சொல்லி தரேன். அடுத்தது பாருங்க. z equal to p is equal to 8th one p is equal to 2z plus 2 into f dash of 1 by x plus log y into 1 by x க்கு differentiation என்னது? minus 1 by x square. minus 1 by x square. சரிதானா? log y இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்னு பாருங்க. p minus 2z equal to minus 2 by x square into f dash of 1 by x plus log y. Right? So f dash equal to நம்மளுக்கு என்ன வரும்? minus x square into p minus 2z by 2. சரியா? அடுத்தது q is equal to என்ன வரும்? q is equal to இதுல ஒரு 2zp உண்டுல, y ஸ்கொயர்னு போட்டுக்கோம். z ஸ்கொயர்னு நினைச்சு போட்டிருக்கேன் இல்லையா? அப்ப இதுல 2z வராது இல்லையா? p is equal to y ஸ்கொயர் தானே? y ஸ்கொயர்னா நமக்கு 0 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு f dash என்ன வரும்? minus 2 by x square into f dash of 1 by x plus log y. ரைட்டா? இதுல 2y ஸ்கொயர்னு கொடுத்திருக்கு. அப்போ y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் 2y வரும். x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எதுவுமே வராது. நான் z ஸ்கொயர் நினைச்சு போட்டுட்டேன். அப்போ f dash equal to நம்மளுக்கு என்ன வரும்னா minus x square p by 2. சரியா? அடுத்தது இதை q வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. q is equal to 2y plus 2 into f dash of 1 by x plus log y into log y க்கு differentiation என்னது? 1 by y. சரியா? அப்போ இதுல இருந்து என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. q minus 2y equal to 2 by y into f dash of 1 by x plus log y. ரைட்டா? அப்போ நம்மளுக்கு f dash என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா qy minus 2y square by 2. ஏற்கனவே இங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா minus x square p by 2 equal to qy minus 2y square by 2. 2 will get cancelled. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அப்போ p x square equal to 2y square minus qy. So p x square p plus qy equal to 2y square equal to என்னது? 2y square. சரிதானு பார்த்துக்கோங்க. qy minus 2y square by 2. ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த மாதிரி பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செய்திடலாம்? ஃபங்க்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இதில் உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள். தெரியலைன்னா கேளுங்க, கட்டாயமாக